நீ நம்ம வந்து மெஜஸ்டிக் சிக்கன் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்கு போட்டுக்கணும், நெக்ஸ்ட்டு பெப்பர் போடணும். அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு, நெக்ஸ்ட்டு பெப்பர், நெக்ஸ்ட்டு சால்ட்டு போடணும். இப்போ நம்ம வந்து சால்ட்டு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் கட் பண்ணும் போது இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ஷாப் ஓனர்கிட்டயே சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணி தந்துடுவார். நம்ம இப்போ வந்து சால்ட்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது கார்ன்ஃப்ளவர் இங்கே இருக்குது நம்மளுக்காக. இப்போ நம்ம வந்து இதை போட போகிறோம். எத்தனை ஸ்பூன்? 2 ஸ்பூன்ஸ். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன்ஸ் போட்டாச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான் போடணும். 2 ஸ்பூன்ஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா கலக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸு? ஃபஸ்ட்டு எக்கு, நெக்ஸ்ட்டு பெப்பர், நெக்ஸ்ட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டோம். 4 ஐட்டம்ஸ் போட்டோம். எஸ். இதை வந்து நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணணும். மேரினேட் நல்லா பிசைங்க. ஒரு 5 மினிட்ஸாக பிசைச்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் வந்து இதை யூடியூப்பில் பார்த்தோம், அதனால தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை போட போகிறோம். 5 ஸ்பூன் எண்ணெய் போடணும். நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகி கிடைக்கும். நம்மளுக்கு வந்து 5 ஸ்பூன்ஸ் போடணும். இப்போது 1 2 3 4 போட்டால் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 போதும். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு இதுவும் செய்ய போகிறோம். அது வந்து இது கூட சேர்த்து சாப்பிட்ற மசாலா அது. ஏன்னா இது தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து கிரேவி சாப்பிடுவோம்லங்க, தோசை சிக்கன் தொட்டு கிரேவி சாப்பிடுவோங்கள, அது அந்த மாதிரி தான் இது. நம்ம வந்து இதை கொட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து நல்லா போட்டு இப்போ ஃப்ரை பண்ணணும். நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடணும். நல்லா இதை ஃப்ரை பண்ணணும் 5 மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஒட்டவே கூடாதுங்க. கீழே ஒன்றா ஜாயின் பண்ணால் நீங்கள் இப்படி பிரித்து விடணும். இந்த மாதிரி ஒன்றா ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும், இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே வராது. இது பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒட்டவே கூடாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒட்டுது எடுக்க முடியலன்னா ஒட்டுருங்க, எதுவும் ஆகாது.
இந்த டிஷ்ஷு பேர் வந்து மெஜஸ்டிக் சிக்கன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடுறோம். நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகுறதுன்னா நம்மளுக்கு மெயின் டார்கெட்டு. நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறணும், நல்லா ஃப்ரை ஆகணும். சரி, நம்ம வந்து இன்னொரு இதுவை பார்க்கலாம். பார்க்கும்போது அப்படியே வாயில் சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களால் ஒட்டிகிட்டு இருக்கு எடுக்க முடியலன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி பஜ்ஜி மாதிரி ஆகணும். அப்போ தான் நம்மளால் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நல்லா ஃப்ரை ஆகணும், அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். இப்போ நம்ம வந்து எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இது 1/2 அன் ஹவர் ஊறணும். இதுதான் நம்மளால கிரேட் டேஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்க, எவ்வளோ பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. ஒன்றுக்கு டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட்டா? ஐயே, இது வந்து குக் பண்ணும்போது சூடாக இருக்கும். அதான் இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2 பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 வந்து ஆயில் ஒரு பவுல் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இன்னொரு பேன் எடுத்துக்கணும். இன்னொரு பேனில் வந்து நல்லா ஆயில் ஊற்றணும். நெக்ஸ்ட் வந்து கார்லிக் போடணும். இங்கே பாருங்கள், கார்லிக் இதை நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இந்த மாதிரி ஆகணும். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ போடணும். இப்போ நம்ம வந்து நல்லா இதை போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து க்ரீன் சில்லி போட போகிறோம். இப்போ நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டாச்சு. நல்லா இப்படி வதக்கணும். இப்படி வதக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன போட போகிறோன்னா கறி லீவ்ஸ் போட போகிறோம். அதாவது கருவேப்பிலை போட போகிறோம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா கறி லீவ்ஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது மஞ்சள் தூள். ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இப்போ க்ரீன் சில்லி போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது வந்து ரெட் சில்லி போட போகிறோம். ரெட் சில்லி பவுடரை நம்ம வந்து போட போகிறோம். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெட் சில்லி ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால தான் ரெட் சில்லி பவுடராக போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது கரம் மசாலா போட போகிறோம். இப்போ போட்டுட்டோம் நம்ம கரம் மசாலா. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். வந்து நம்ம வந்து உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா கூட போட்டுக்கலாம். இது பாருங்க, இப்படி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும்.
இந்த ஓரம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் இப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து போட போகிறது சிக்கன் 65 கபாப் மசாலா போட போகிறோம். இப்போ போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு சால்ட் போட போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஆமாம் மிக்சியில் போட்டு நல்லா இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா இதை அரைக்க போகிறோம். பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு சிக்கன் மேலே தடவ போகிறோம். சிக்கன் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆறப்போகுது. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஆமாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் மிக்சியில் போட்டுட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து வாசனை பறக்குது, அப்படியே சூப்பராக வாசனை அடிக்குது. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நீங்கள் கப் நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. அந்த கப் நூடுல்ஸில் வந்து ஒரு வாசனை வருங்க, அந்த வாசனை மாதிரியே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பேனில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ஊற்றணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லாதனால தான் இதில் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், அரைக்கும் போது இப்படி தாங்க இருக்கணும். நீங்கள் வந்து அரைக்கும் போது லைட்டாக கேஷ்யூ ஆட் பண்ணிக்கணும், ஸ்வீட் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இது வந்து பேனில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து நம்ம வந்து இதில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம பேனில் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேனில் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து இதில் போட போகிறோம். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கும் போது லைட்டாக எண்ணெய் மட்டும் போட்டுக்கணும். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தான் போடணும். இப்போ வந்து நம்ம சிக்கனை இதில் போட போகிறோம். நல்லா போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கலக்கணும். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வெள்ளை கலரும் தெரியக்கூடாது. கொத்தமல்லி லைட்டாக நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் எங்ககிட்ட இல்லை, அதனால் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒரே டேஸ்ட்டு தாங்க. எங்கள் டாக் கண்மணியே வந்து இது சாப்பிட்றது மோப்பம் பிடிச்சி வந்துடுச்சு. எங்கள் பாட்டி பின்னாடியே சுற்றுது. எங்கள் பாட்டி லைட்டாக ரா பீஸ் மட்டும் போடுறாங்க. என்ன கண்மணி, வேணுமா வேணுமா வேணுமா? உனக்குலாம் கிடையாது, நான் ஃப்ரை பண்ணது. ஒன்லி ரா தான். உனக்கு தான் போட்டிருக்காங்களே சாப்பாடு, நீ தான் சாப்பிடல போ. கிடையாது. என்ன இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி ஆகிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி ஆகணும். அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். ப்ளீஸ் இந்த எங்கள் சேனலுக்கு வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. கண்மணி போட சொல்லி உங்களை சப்ஸ்கிரைபர்ஸை சப்ஸ்கிரைப் போட சொல்லு கண்மணி, சொல்லு. ஏங்க ப்ளீஸ்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ். ஆமாம், மார்னிங் ஸ்நாக்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய அப்பா கிட்டேருந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு அவர். நான் வந்து மேலே போனோம், தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து நம்ம மேலே போனோம். இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு, அதான் தான். இப்போ வந்து நம்ம சும்மா டிவியாவது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். எங்கள் அப்பா எழுந்துக்கல, அவர் வந்து அப்புறமா தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சரி, பாய் காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அது 3மே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப போதும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.